ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பு இல்லாததால் விலகும் முடிவை எடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுகவில் கொள்கை பரப்பு இணைச் செயலராக உள்ள வி.சி. சந்திரகுமார் களமிறங்குகிறார். அதிமுகவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிகவும் அறிவிப்பு. இடைத்தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் காரணத்தால் புறக்கணிப்பதாக விளக்கம். சட்டப்பேரவை மரபு குறித்து விளக்கிய பின்பும் ஆளுநர் அதை ஏற்கவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு வளர்ச்சியடைவதை ஆளுநரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை எனவும் விமர்சனம். கோடைக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல், தமிழ்த்தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. ஏழாவது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் பெருமிதம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த ஆதாரங்களே உண்மை. சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு தீர்ப்பு. 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம நிறைய முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை இவ்வளவுதான். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்றவர்கள் தற்போது ஒன்றிய அரசிற்கு தான் அதிகாரம் உள்ளதாக சொல்வதா? தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற ஆட்சியாளர்களின் எண்ணம் ஈடேறாது என்றும் விஜய் கருத்து. நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கு இது திரைப்படம் அல்ல, அரசியல். நீட் தேர்வு ரத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. திராவிட இயக்கத்தை குறித்து கிண்டல் செய்வதற்கு மற்றவர்களுக்கு யோக்கியதை கிடையாது. இன்றைக்கு வந்துவிட்டு நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கு இது திரைப்படம் அல்ல, இது அரசியல். இதில் மக்களுடைய பிரச்சனைக்காக போராடிய இயக்கம், ரத்தம் சிந்திய இயக்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது என்றால் மக்கள் உணர்வை புரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும். துபாய் கார் பந்தயத்திலிருந்து நடிகர் அஜித்குமார் திடீர் விலகல். பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தை சுட்டிக்காட்டி அணி நிர்வாகம் முடிவு. மதுரையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த சிறப்பு எஸ்ஐ. கார்த்திகை தீப பாதுகாப்புக்காக சென்ற இடத்தில் தொல்லை தந்த புகாரில் கைது, பணியிடை நீக்கம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு அதிக தண்டனை விதிக்கும் சட்டம். தமிழக சட்டப்பேரவையில் சட்ட திருத்தம் நிறைவேற்றம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர்களை நியமிக்கும் சட்ட மசோதா அதிமுக, பாமக ஆகிய கட்சிகளின் எதிர்ப்பை மீறி சட்டப்பேரவையில் நிறைவேறியது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் வழிகாட்டுதலை மத்திய அரசு வெளியிட்ட பிறகே தமிழகத்தில் அமல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா.
பாரம்பரிய உடையில் மரபு சார்ந்த விளையாட்டுகளை விளையாடி பொங்கல் வைத்து கொண்டாட்டம். லாஸ் ஏஞ்சல்ஸில் 5வது நாளாக பற்றி எரியும் தீயை அணைப்பதில் புதிய சிக்கல். தண்ணீர் தட்டுப்பாடு, தீயணைப்பு உபகரணங்கள் பற்றாக்குறையால் திணறல்.